Hi Manidas and Manidis, welcome to Mugai Academy. TN Tech Paper 1 and Paper 2, TNPSC Max Classல இன்னைக்கு Profit and Loss Part 2 பார்க்கலாம். கேள்வி எண் 11. மாறன் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 16,000 வாங்கினார். பிறகு அதனை 9% லாபத்தில் விற்றார் எனில் அதன் விற்ற விலை என்ன? கேள்வி என்ன கேக்குறாங்க? மாறன் ஒரு வாஷிங் மிஷினை 16,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. அத 9% லாபத்துல வித்திருக்கிறாரு. அதோட செல்லிங் பிரைஸ் என்ன, விற்ற விலை என்ன அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. முதல்ல ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாங்க. விற்ற விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாப சதவீதம் டிவைடட் பை 100 இன்டூ அடக்க விலை. இங்கிலீஷ்ல selling price equal to 100 plus profit percentage divided by 100 into cost price. அப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல இருந்து என்னென்ன கிவன் கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல எழுதிக்கோங்க. மாறன் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 16,000 வாங்கினார். அப்ப அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, 16,000 16,000 கொடுத்திருக்கிறாங்க. அதை 9% லாபத்தில் விற்கிறார். அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாப சதவீதம் 9ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப கொண்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 9 டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் பிரைஸ் 16,000 16,000. இத பண்ணீங்கன்னா 100 பிளஸ் 9 109 டிவைடட் பை 100 இன்டூ 16,000 அப்படின்னு வருங்க. கேன்சல் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 109 இன்டூ 160ன்னு வருங்க. இத மல்டிபிள் பண்ணுங்க. 17,440 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவுங்க கிடைச்சிருக்கு? 17,440 ரூபாய் கிடைச்சிருக்கு. அடுத்து கேள்வி எண் 12. சர்மிளா ஒரு குளிரூட்டும் சாதனத்தை ரூபாய் 32,040க்கு வாங்கினார். பிறகு அதனை 7% லாபத்தில் விற்றார் எனில் அதன் விற்ற விலை என்ன? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷர்மிளா ஒரு குளிரூட்டும் சாதனம், ஒரு ஏசின்னு வச்சுக்கலாம், ஒரு ஏசிய 32,400க்கு வாங்குறாங்க. அதை 7% லாபத்துல விற்கிறாங்க. அதோட விற்ற விலை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. நமக்கு ஃபார்முலா தெரியும். விற்ற விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாப சதவீதம் டிவைடட் பை 100 இன்டூ அடக்க விலை. செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் பிரைஸ். ஸோ அப்ளை பண்ணுங்க. 100 பிளஸ் லாப சதவீதம் என்ன கொடுத்துருக்காங்க? 7% கொடுத்துருக்காங்க. ஸோ 7 டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 32,400 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ 107 டிவைடட் பை 100 இன்டூ 32,400 அப்படின்னு வருங்க. இத கேன்சல் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிருங்க. ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா 107 இன்டூ 324 இருக்குங்க. 107 இன்டூ 324 பெருக்குனீங்கன்னா 34,668 ரூபாய் வருங்க. இதுதான் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் பாத்திரலாங்க. நம்ம லாபம் அப்படிங்கறத எப்படிங்க கண்டுபிடிக்கிறோம்? லாபம் அப்படிங்கிறது நம்ம வாங்குற விலை கம்மியா இருக்கணும், விற்கிற விலை அதிகமா இருக்கணும். அததான் லாபம்னு சொல்றோம். அப்ப லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளோட செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும் லாபம் வரப்ப, காஸ்ட் பிரைஸ் குறைவா இருக்கும். அப்ப லாபம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருங்க. இது ஓகேங்களா? லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப நட்டம் அப்படிங்கிறது என்னங்க? நட்டம் அப்படிங்கிறது நம்ம வாங்கிய விலை அதிகமா இருக்கணும், விற்ற விலை குறைவா இருக்கணும். இதுதாங்க நட்டம். அப்ப லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இது பேசிக் கான்செப்ட்ங்க, அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 13. ஒரு கடைக்காரர் ஒரு மேசையை ரூபாய் 4,000க்கு வாங்கி ரூபாய் 3,600க்கு விற்றார் எனில் அவர் அடைந்த நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நட்ட சதவீதம்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்ப ஃபார்முலா தெரியும், லாஸ் பர்சன்டேஜ். சோ நட்ட சதவீதம் ஈக்குவல் டு நட்டம் பை அடக்க விலை இன்டூ 100, லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 அப்படின்ட்டு வருங்க. இதுல நட்டம் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம்.
என்ன பண்றாரு ஒரு கடைக்காரர், ஒரு மேசை ஒரு டேபிள 4000க்கு வாங்கி 3600க்கு விக்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும், அடக்க விலையிலிருந்து விற்பனை விலைய கழிச்சிடணும். சோ கழிச்சோம் அப்படின்னா 4000 மைனஸ் 3600ன்னு போட்டோம் அப்படின்னா 0க்கு 0 0க்கு 0 தென் 0ல 6 போகாது, பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்குங்க, 10ல 6 போனா மிச்சம் 4 3 3 0 தான் ஆகும். அப்ப லாஸ் எவ்வளவுங்க கிடைச்சிருக்கு, 400 ரூபாய் கிடைச்சிருக்குது. இந்த லாஸ கொண்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. loss percentage is equal to lossங்கிறது 400 divided by cost priceங்கிறது 4000 into 100. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிருங்க. தென் அடுத்து இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிருங்க. ஒரு நாள் 4 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு நாள் 4 ஜீரோக்கு ஜீரோ. அப்ப லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுங்க கிடைக்குது, 10% அப்படிங்கறதா 10% அப்படிங்கறதா இங்க லாஸ் பர்சன்டேஜா நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து கேள்வி எண் 14. ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த ரூபாய் 250 செலவு செய்தார். அவர் அதனை ரூபாய் 1400க்கு விற்றார் எனில் அவரின் லாப அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு சைக்கிள 1250 ரூபாய்க்கு வாங்கி அதுக்கு 250 ரூபாய் செலவு பண்ணி அதை சரி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டுனா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்மளோட அடக்க விலை. அப்ப கூட்டிக்கோங்க, 1250 பிளஸ் 250 போட்டீங்கன்னா என்ன வரும், 0க்கு 0 5 5 10க்கு 0 ரிமைனிங் 1 தென் 1 2 2 அப்ப 5 வந்துரும் தென் 1. அப்போ அவர் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாரு, அவர் வாங்கின அடக்க விலையே நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, 1500 ரூபாய் கிடைக்குது. அவர் அதனை ரூபாய் 1400க்கு விற்றார். அப்ப அவர் விற்ற விலை எவ்வளவு, 1400 ரூபாய். அப்ப இப்பயே நம்ம சொல்லிடுவோம் இது அவருக்கு லாபமா நஷ்டமானா நஷ்டம் தான். ஏன்னா 1500 ரூபாய்க்கு வாங்கி 1400 ரூபாய்க்கு தான் விற்றுக்கிறாரு. அப்ப நட்ட சதவீதம் பாருங்க, லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 அல்லது நட்ட சதவீதம் ஈக்குவல் டு நட்டம் பை அடக்க விலை இன்டு 100. போடுங்க, நட்டம் எவ்வளவு கிடைச்சிருக்குது, 1500 ரூபாய்க்கு வாங்கி 1400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப 1500 மைனஸ் 1400 போட்டீங்க அப்படின்னா 0 0 5ல 4 போயிடுச்சுன்னா 1 1ல 1 போயிடுச்சுன்னா 0. அப்ப 100 ரூபாய்ங்கிறது தான் நட்டம் டிவைடட் பை எவ்வளவுக்கு வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு 1500க்கு இன்டூ 100 போட்டுக்கோங்க. அப்ப இதுல 2 ஜீரோக்கு இங்க 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 100 பை 15. இப்ப 100 பை 15 இருக்குங்க, அஞ்சாவது வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்ணுங்க. 3 5 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 20 5 100 அப்படின்னு வரும். இப்ப 20 பை 3 அப்படின்னு இருக்குது. இந்த 20 பை 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 6 18 மிச்சம் 2 வரும். அப்ப 6 இன்டூ 2 பை 3 சதவீதம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு லாஸ் பர்சன்டேஜ் நட்ட சதவீதமா கிடைச்சிருக்கு. அடுத்து ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு போயிடலாங்க. லாப சதவீதமோ விற்ற விலையோ கொடுத்துட்டு அடக்க விலை கேட்டா அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டு போயிடலாங்க. அடக்க விலை அப்படிங்கிறது லாப சதவீதமும் விற்ற விலையும் கொடுத்திருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், நட்ட சதவீதமும் விற்ற விலையும் கொடுத்திருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதை தாங்க பாக்குறோம். சோ அடக்க விலை ஈக்குவல் டு 100 பை 100 பிளஸ் லாப சதவீதம் இன்டூ விற்ற விலை. இங்கிலீஷ்ல அடக்க விலைனா காஸ்ட் பிரைஸ்ங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 பிளஸ் லாபம்னா ப்ராஃபிட். சோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ விற்ற விலை அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸ். இது வந்து லாப சதவீதத்தை வச்சு பார்த்திருக்கோம். அடுத்து நட்ட சதவீதம் லாஸ் பர்சன்டேஜ் வச்சு பார்க்கணும்னா அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்டூ விற்ற விலை. இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 divided by 100 minus loss percentage into selling price. Then இதை வச்சு தாங்க அடுத்து நம்ம சம்ஸ் போட போறோம். கேள்வி எண் 15. ஒரு ஸ்கூட்டியை ரூபாய் 48,000க்கு விற்பனை செய்யும் பொழுது 20% நட்டம் ஆகிறது எனில் அதன் அடக்க விலை என்ன? ஸ்கூட்டி எவ்வளவுக்குங்க வாங்குறாங்க, ஸ்கூட்டியோட காஸ்ட் பிரைஸ் வந்து 48,000. அதை மறுபடியும் விற்பனை செய்யும் பொழுது அதை விற்கிறப்ப என்ன பண்றாங்க, 20% நட்டத்துல விற்கிறாங்க. அப்போ அதோட அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, விற்ற விலை கொடுத்துட்டாங்க, நட்ட சதவீதம் கொடுத்துட்டாங்க. சோ அடக்க விலை கேக்குறாங்க, ஃபார்முலா தெரியும். அடக்க விலை ஈக்குவல் டு 100 பை 100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்டூ விற்ற விலை. 100க்கு 100 டிவைடட் பை 100 மைனஸ் நட்ட சதவீதம்ங்கிறது 20 இன்டூ விற்ற விலை 48,000. இதை பண்ணணும் அப்படின்னா 100 டிவைடட் பை 100ல 20 போயிடுச்சுன்னா மிச்சம் 80 இன்டூ 48,000 அப்படின்னு வரும். கேன்சல் பண்ணுங்க, ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாங்க. மிச்சம் 4 8 8 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா
6 8 48 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போட்டாச்சு. இப்ப என்னங்க இருக்கு 100 இன்டூ 600 இருக்கு. இதுல 2 ஜீரோ அதுல 2 ஜீரோ அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. 4 6 6 ஸோ 60,000 அடக்க விலை எவ்வளவுங்க கிடைக்குது 60,000 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஒரு ஸ்கூட்டிய 48,000 விற்பனை செய்யும் பொழுது 20% நட்டம் ஏற்பட்டால் அதன் அடக்க விலை எவ்வளவா இருக்கும் 60,000 இருக்கும். 12,000 நட்டத்துக்கு அதை வித்திருக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. அடுத்து கேள்வி எண் 16. ஒரு அலைபேசியை ரூபாய் 17,000 விற்பனை செய்யும் பொழுது 15% நட்டம் ஏற்படுகிறது எனில் அதன் அடக்க விலை காண்க. நீங்க கொஸ்டினை படிக்கும் பொழுதே உங்களுக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஃபார்முலா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. நம்ம படிக்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ஃபார்முலாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க. ஃபார்முலாவை படிச்சிருங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் பிரைஸ் கேக்குறாங்க. போடுங்க காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் பிரைஸ். போடுங்க 100 டிவைடட் பை 100 லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நட்ட சதவீதம் 15% கொடுத்துருக்காங்க. அப்ப 15 இன்டூ செல்லிங் பிரைஸ் விற்ற விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க 17,000 கொடுத்துருக்காங்க. போட்டாச்சு. இப்ப 100 டிவைடட் பை 100 மைனஸ் 15 100ல 15 போயிடுச்சு மிச்சம் 85 இன்டூ அந்த 17,000க்கு 17,000. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணுங்க. 85வது வாய்ப்பாடு தெரிஞ்சா டைரக்டா கேன்சல் பண்ணுங்க. எப்படி மேம் பண்ணலாம் ஓர் 85 இதை பண்ணீங்கன்னா 80 80 160 5 5 10 ஸோ 170 2 தடவை பண்ணா 170 வரும். தென் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போட்டுக்கோங்க. இப்ப 100 இன்டூ 200 இருக்கு. ஓரன் 2 இதுல 2 ஜீரோ இருக்கு அதுல 2 ஜீரோ இருக்கு. அப்ப 4 ஜீரோ போட்டுக்கோங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை எவ்வளவுங்க கிடைக்குது 20,000 ரூபாய் வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேள்வி எண் 17. 15 நாற்காலிகளின் விலை ரூபாய் 7,500 எனில் ரூபாய் 12,000 எத்தனை நாற்காலிகள் வாங்கலாம் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. இதுல என்ன மேம் பண்றது ஃபார்முலாஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க மனக்கணக்காவே இதை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் 15 நாற்காலிகளின் விலை 7,500 சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு நாற்காலியோட விலையை நீங்க கண்டுபிடிங்க. எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது ஒரு நாற்காலியோட விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 7,500 டிவைடட் பை அவங்க மொத்தமா எத்தனை நாற்காலிகள் சொல்லியிருக்கிறாங்க 15 அதை கீழே போட்டுக்கோங்க. போட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 15 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 15 75 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. அப்போ ஒரு நாற்காலியோட விலை எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க ரூபாய் 500. அப்ப 12,000 எத்தனை நாற்காலிகள் வாங்கலாம்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுங்க 12,000 டிவைடட் பை 500 போடுங்க. எத்தனை நாற்காலிகள்னு கிடைச்சிரும் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணி வச்சுங்க. 4 5 5 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 5 10 மிச்சம் 2 இருக்கும் 4 5 20. அப்ப 12,000 எத்தனை நாற்காலிகள்ங்க வாங்கலாம் 24 நாற்காலிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து கேள்வி எண் 18. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலையானது 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் இதன் லாப சதவீதம் காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இவங்களே இதை லாப சதவீதம்னு சொல்றாங்க ஏன்னா 16 நோட் புக்ஸ் வாங்குறாங்க. அந்த 16 நோட் புக்ஸோட அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் வந்து 12 நோட் புக்ஸோட விற்பனை விலைக்கு சமம்னு சொல்றாங்க. அதனால இது லாப சதவீதம்னு சொல்லிட்டாங்க. இதுல டேட்டாவே இல்ல மேம். எப்படி மேம் லாப சதவீதம்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 வரணும். அதுக்கு ப்ராஃபிட்டும் காஸ்ட் பிரைஸும் கொடுக்கணும். இவங்க எதையுமே கொடுக்கல. எப்படி மேம் சம்ம சால்வ் பண்றது அப்படின்னா சால்வ் பண்ணலாங்க வாங்க. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை. அப்ப 16 நோட்டு புத்தகங்களின் காஸ்ட் பிரைஸ் வந்து எதுக்கு சமமா இருக்கு 12 நோட்டு புத்தகங்களின் செல்லிங் பிரைஸ் விற்பனை விலைக்கு சமமா இருக்குங்களா அவ்வளவுதாங்க. இதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிட்டு வந்துடும். அப்ப காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் வந்து அந்த இடத்துல மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இங்க வந்தா டிவிஷன்ல வரும். அப்ப காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 12 இந்த 16 வந்துட்டு லெஃப்ட் சைட்ல மல்டிபிள் இருக்கு அந்த சைடு போறப்ப டிவிஷன்ல போகும். அப்ப 12 பை 16ன்னு போகும். அப்ப இதை மூவ் பண்ண 3 நாள் 12 இதை 4 நாள் 16ன்னு கேன்சல் பண்ணலாம். அப்ப காஸ்ட் பிரைஸ் பை செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 3/4ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 3 தான், செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 4 தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? இதை வச்சு சம் போடுங்க. அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் எவ்வளவுங்க
ப்ராஃபிட்ங்கிறது என்ன? செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ மைனஸ் பண்ணணும். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 4. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 3. அப்ப 4ல 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1. அதுதான் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 3 இன்டூ 100. அப்ப 1/3 இன்டூ 100ன்னு வரும். 100/3 கேன்சல் பண்ணுங்க. 3 9 மிச்சம் 1 அகைன் 3 9 மிச்சம் 1 வரும். அப்ப 33 1/3% அப்படிங்கிறது தான் இதோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.